ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். நான் ஆல்ரெடி இந்த அனிமையோட நிறைய எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த அனிமையில் கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் வரும். அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் கதை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து மறுபடியும் இந்த எபிசோட ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட்லேயும் கொஞ்சம் சீன்ஸ் அப்படி தான் வரும். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 8க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை தேடி நம்ம ஹீரோ இப்போ 7th ஃப்ளோருக்கு வந்துடுறான். பார்த்தாங்க டிஃப்ரெண்ட்டான ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய வோல்ஃப்லாம் இருக்குது. அதோட லெவல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கனால இது கூட சண்டை போட வேணான்னு சொல்லிட்டு அவனே போயிடுறான். பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அவளை பார்க்கும்போது எம்மாவோட சின்ன வயசை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் எம்மா கூட இருந்த சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். இவளை பார்க்குறதுக்கு சின்ன வயசு எம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இப்போ அவளோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவளோட லெவல் 55 இருக்குது. என்னோட பேர் தான் டைடோர். எனக்கு இப்போ வந்து உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே படுக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இப்படி தானே மனுஷங்களாம் அவங்களோட மரியாதையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக நான் வந்து மனுஷியே கிடையாது. என்னோட சோல் வந்து ஒரு மரத்தில் தான் இருக்குது. இது வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க டீச்சர் சொன்னது ஞாபகம் வரும். ஒரு கிரேட் ட்ரீ, அந்த கிரேட் ட்ரீக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் சரி, இப்போ எதுக்கு நீ இந்த உருவத்தில் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இந்த உருவம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். என்னோட உடம்புல இருந்து ஏதோ ஒன்று உறிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. நான் தான் சொன்னோம்ல என்னோட சோல் வந்து ஒரு மரத்தில் தான் இருக்குன்னு. அந்த மரத்தை சுற்றி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸை நீ அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ ரொம்பவும் பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஹெல்ப்பை உன்கிட்ட கேட்குறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி, ஓகே, நான் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் இப்போ அந்த மான்ஸ்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ மான்ஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. அதோ அங்கே தெரியிட்டே ஒரு ட்ரீ, அதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த மரத்தை சுற்றி ஒரு பீ மாதிரி ஒரு மான்ஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பீயோட லெவலை செக் பண்ணி பார்க்குறான். கிட்டத்தட்ட 256 லெவல் கிட்ட இருக்குது. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இல்லை, என்னை மன்னிச்சிடு, என்னால் இதை முடியாது. இந்த தேனி என்னை விட 4 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட சண்டை போட்டோன்னா நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கு புரியுது. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான். நான் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகுது. அவள் பயங்கரமாக வழியில் கற்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரத்துல இருந்து தேனி எதையோ உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தேனி அந்த மரத்தில் உரிகிறது இங்கே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த பொண்ணோட உயிரே அந்த மரத்துல தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனா கூட பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பயத்தோடயே சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, இது ரொம்பவும் கொடுமை, அந்த மான்ஸ்டர் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியல, அந்த மான்ஸ்டரோட கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்துல அவனோட உதத்தை போட்டு கடிச்சுக்கிறான். என்னால உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. அந்த மான்ஸ்டரோட கையாலேயே கொண்டு நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவளோட உதத்துல இருக்க ரத்தத்தை அப்படியே லைட்டா கிஸ் பண்ணி அந்த ரத்தத்தை அப்படியே நக்கி விடுறா. இப்பதான் காயம் சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோக்கு நிறையவே ஹெல்ப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பி மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனோட மாஸ்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். மாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். ஆனால் மாஸ்டர் வேண்டாம், அந்த பி மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணாத, அப்படி பண்ணனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரே இப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, அந்த பொண்ணை நான் இப்படியே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு ஏதாவது ஸ்கில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ மறுபடியும் 7th ஃப்ளோரில் 2 பேருமே பி மாஸ்டரை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த பி மாஸ்டரை அவனோட டார்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நிறைய வேர்ல்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நீ வேணா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, நான் இதை தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போக சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு சேஃபாக மறுபடியும் திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கல்லை எடுத்து அந்த வோல்ஃபை அடித்து அவனோட ட்ராப்பில் விளை வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த வோல்ஃப்ஸ் அவனை அட்டாக் பண்ண வர அவனோட மேஜிக் ஃபியூஷனை வச்சு லைட்டாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலுமே அந்த வோல்ஃப் பவர்ஃபுல்லாக இருக்கனால மறுபடியும் துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோவும் அந்த வோல்ஃப்ஸ்லாம் ஒரு வழியாக பி கிட்ட கொண்டு வந்துடுறான். ஆனால் அங்கே பி வந்து மறுபடியும் மரத்துல இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேற மயங்கி கிடக்குறா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு போது இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியை டேரக்டா போய் அட்டாக் பண்றான். அந்த பி மேல லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். அதே நேரத்தில் பின்னாடி வோல்ஸ் வேற அந்த அட்டாக் பண்ண வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்கிறான். இப்போ அவனோட டார்கெட்டை அந்த பி மேல செலுத்தணும்னு இவனை அட்டாக் பண்ண வோல்ஸ்லாம் அந்த பி அட்டாக் பண்றதுக்காக போகுது. ஸோ இதான் வந்து டார்கெட் ஸ்கில். இதுதான் அந்த மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கில் எப்படின்னா அந்த வோல்ஸ்க்குலாம் டார்கெட் நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், அந்த டார்கெட் நம்ம ஹீரோவாக இருந்ததை அந்த பியை மாற்றிட்டான். இப்போ அந்த வோல்ஸ்லாம் நம்ம ஹீரோ நினச்சி அந்த பியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் டார்கெட் சேஞ்சர் ஸ்கில். இதை விட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எழுப்புறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் பி வந்து எல்லா வோல்ஸுமே அடிச்சு கொண்டுருது. 5 வோல்ஸ் கூட சண்டை போட்டனால அந்த பி ரொம்பவும் டயர்டாக இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வாட்டர் ட்ராப்போட சேர்த்து இப்போ அந்த பி அட்டாக் பண்ணோன்னா அந்த பியோட கடையை முடிச்சிடறான்.
அவ்வளோதான். இப்ப அந்த பீ மான்ஸ்டரையும் அழிச்சுட்டான். இப்ப அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ மரத்த யாருமே டேமேஜ் பண்ண முடியாது. அவளோட உயிருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ண காப்பாத்திட்டான். இப்ப நம்ம ஹீரோ போக வேண்டிய நேரம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அவ நெறைய வந்து மதிப்புமிக்க ஒரு பொருளெல்லாம் எடுத்து குடுப்பா. நம்ம ஹீரோ அதோட பிரைஸ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது ரொம்பவும் வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அங்கருந்து வாங்கிட்டு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோ கிளம்ப போறான். அந்த பொண்ணு ரொம்பவும் சோகத்துல இருக்கா. "கவலைப்படாத, நான் மறுபடியும் உன்ன பார்க்கறதுக்காக வருவேன். அப்போ உனக்கு ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். இப்ப அந்த பொண்ணு குடுத்த அந்த வேல்யூபிளான ப்ராடக்ட்ட நம்ம லோலா கிட்ட குடுக்குறான். லோலா ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்றா. இந்த பக்கம் அன்னைக்கு கில்டுல கஸ்டமர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட்ஸோட வேல்யூவ கோல்டு காயின் மூலியமா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் கோல்டு காயினா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எல்லாருமே கோல்டு காயினா அடுக்கி வச்சுக்கிட்டே வராங்க. எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. இப்ப நம்ம சாராவோட கஸ்டமரும், லோலாவோட கஸ்டமரும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் கூட போட்டி போறவனும் தான் கோல்டு காயின் எடுத்து வச்சுட்டே வராங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு கோல்டு காயின் காலியான மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ கையில கோல்டு காயின் இருக்கு. ஆனா அந்த பையனோட கையில கோல்டு காயின் இல்ல. இப்ப நம்ம லோலா ஜெயிச்சிட்டா, சாரா தோத்துட்டா. சாரா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, "நீ சீட் பண்ண" அப்படின்னு சொல்றா. "நான் சீட் பண்ணாங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு லோலா கேட்கறா. இப்ப அத கேட்டோனே சாரா பயங்கரமா ரொம்ப டென்ஷன் ஆகுறா. "நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்துறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் குடுக்குறான். அந்த லெட்டர்ல சாராவோட வீட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இத பார்த்தோன்னா லோலாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு சாராவ கட்டையால ஓட விட்டு அடிக்கிறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ லோலாவை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரேர் மெட்டீரியல்ஸை தேடி 7th ஃப்ளோருக்கு போயிருப்பான். ஆனா அங்க ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த பீ மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணையும் எப்படியாச்சும் காப்பாத்திருவான். அவளோட உயிரை காப்பாத்தினதுக்காக அந்த பொண்ணு வந்து ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட்டா நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் பண்ணுவான். அந்த வேல்யூபிளான ப்ராடக்ட்டை லோலா கிட்ட கொடுத்தோன்னே அவ வந்து அவளோட கில்டுல ஜெயிச்சிருவா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ லோலாவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சான். அதையும் வந்து அவன் செஞ்சுட்டான். அதே நேரத்தில் லோலாவை ஜெயிக்க வைக்க போய் ஆபத்துல இருந்த ஒரு பொண்ணையும் நம்ம ஹீரோ காப்பாத்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே உங்களோட அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண வைங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலோட அபவுட்டில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே மக்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.